16 வயசு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு ரோட்ல தடுமாறிட்டு இருக்காங்க. அவங்களோட கால்ல முள் குத்திருச்சு. அவங்களோட கால்ல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த ரத்தம் சிவப்பு கலரா இல்ல, கருப்பு கலரா இருந்தது. அந்த பொண்ணோட கண்ணும் ரொம்ப கருப்பா இருந்தது. அந்த பொண்ணு ஒருவேளை பிசாசா இருக்கலாம். அந்த பொண்ணோட உதடு கொஞ்சம் முணுமுணுத்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில இந்த பொண்ணை பார்த்த உடனே சில பேர் இந்த பொண்ணுக்கு உதவி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணோட வயித்துல ஒரு கத்தி குத்தி இருக்கிறத பார்த்து எல்லாருமே பின்வாங்கிடுறாங்க. அப்புறம் போலீஸுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு இதை மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. காப்பாத்துங்க, நான் சாவணும்னு நினைக்கல, தயவு செய்து என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வாங்கி கீழே விழுந்துடுறாங்க. 6 மாதங்களுக்கு முன்பு சிட்டியோட சாக்கடை கால்வாயோட கரையில சில வீடுகள் இருக்கு. அந்த வீட்டுல ஒரு பொம்பளை அவங்களோட பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு சுத்தி இருக்கிறவங்க ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இங்க பாரு, திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க. தினமும் இதே வேலையா போச்சு, நமக்கு என்ன, வா நம்ம போகலாம். உண்மையில அந்த வயசானவங்க யாருன்னா சித்ராவோட அம்மா சுலேகா. அவங்க ரொம்ப மோசமான கொடூரமான பொம்பளை. அவங்க சித்ராவை எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்களோட வழக்கம். ஸ்கூல்ல இருக்கிறவங்க சித்ராவை எப்போ கேள்வி பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பழைய ஒழுக்கான தான் ஸ்கூலுக்கு வருவாங்க. சித்ரா எப்பவும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க அம்மா சித்ராவை வற்புறுத்திட்டே இருப்பாங்க. ஃபேஷனா இருக்கிறது, மாடர்னா இருக்கிறது பிசாசோட உருவம்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதனால அவங்க சித்ராவை அடிக்கடி அடிக்கிறதே வழக்கமா வச்சிருந்தாங்க. ஆனா சித்ரா இது வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு எதிராக எந்த ஒரு குரலும் எடுக்கல. அவங்க எப்பவுமே அழுதுகிட்டே தான் அம்மாவுக்கு சமைச்சு கொடுத்துட்டு பசியோட தூங்கறதுக்கு போவாங்க. சித்ரா படிக்கிற ஸ்கூல்ல சித்ராவை எல்லாரும் கிண்டல் பண்ணி சித்ராவுக்கு தாழ்வு மனப்பான்மையை உண்டாயிடுச்சு. சில சமயம் சித்ராவோட முகத்தை கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரெஸ் அழுக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா சித்ரா எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் சித்ராவை பத்தி ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாது. சில சமயங்கள்ல சித்ராவுக்கு முன்னாடி சிவப்பு நிறத்துல ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும். அந்த போர்ட்டல் வழியா போனா வேற ஒரு உலகத்துக்கு போக முடியும். அந்த சிவப்பு கலர் போர்ட்டலுக்கு பின்னாடி இருந்து யாரோ தன்னை அடிக்கடி கூப்பிடுற மாதிரி சித்ரா உணர்வாங்க. அதுக்குள்ள போனா சித்ரா ஒரு சக்தியை உணர்வாங்க. சித்ராவால தொடாமலே பொருட்களை நடத்த முடியும். அறிவியல் மொழியில சொல்லணும்னா டெலிகிரானடிக் சக்தின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் சித்ரா வழக்கம் போல ஸ்கூலுக்கு போனாங்க. ஆனா சித்ரா உட்கார்ற இடத்துல யாரோ தக்காளி சாசை ஊத்திட்டாங்க. சித்ரா உட்கார்ந்த உடனே அவங்க ட்ரெஸ்ல சாஸ் ஒட்டிக்குச்சு. அதை பார்த்த உடனே இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் சித்ராவை கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சிரிக்கிறத பார்த்து சித்ரா அழ ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கண்ணீரை துடைச்சிட்டு எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, அன்னைக்கு உதவி கேட்டப்ப என்ன காப்பாத்த யாரும் வரல, உங்களை யாரையும் உயிரோட விட மாட்டேன். இப்படி சொல்லிட்டு சித்ரா பாத்ரூமுக்கு போயிட்டாங்க. பாத்ரூம்ல இருந்து நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. சித்ரா இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்ததால தன்னோட வீட்டுக்கு வெளியே நின்று தன்னோட வீட்டுக்கு தட்டுறாங்க. ஆனா கதவு திறக்கவே இல்லை. அதனால சித்ரா ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அப்புறம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அவங்களோட அம்மா வேற ஒரு ஆணோட படுக்கையில இருந்தாங்க. ஆனா சித்ரா ஜன்னலை மூடுறதுக்கு முன்னாடி சித்ரா ஜன்னல் வழியா பார்த்தத அவங்க அம்மா பாத்துடுறாங்க. உடனே வெளியே வந்து சித்ராவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிச்சுட்டே அவங்க அம்மா சொல்றாங்க, என்னடி நான் கஷ்டப்பட்டு வயிற காய போட்டு உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா நீ ஸ்கூல்ல இருந்து ஓடி வரியா? நான் என்ன பண்றேன்னு பாரு, இன்னைக்கு நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டி. இப்படி சொல்லிட்டு சுலேகா சித்ராவை இன்னும் அதிகமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுலேகா அடிச்ச அடியில சித்ராவோட கன்னத்துல இருந்தும் உதடுல இருந்தும் ரத்தம் வழிய ஆரம்பிக்குது. அந்த ரத்தத்தை அவங்க கண்ணீராலேயே கழுவுறாங்க. சித்ராவுக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கூட அவங்க வீட்டோட ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரொம்ப மோசமா இருக்கிற ஆளுங்களாம் தான் வீட்டுக்குள்ள போறத சித்ரா அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. தான் அம்மா இவ்வளோ அடிச்சதுக்கு அப்புறமாவும் கூட அழுதுகிட்டே தான் அம்மாவுக்கு சமைச்சு கொடுத்துட்டு பசியோட தூங்க போனாங்க. சித்ரா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. சித்ராவை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதையே சுலேகா பெரிய விஷயமா நினைச்சாங்க. அப்புறம் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சிருந்தாங்க. அடுத்த நாள் ஸ்கூலோட ஆனுவல் டே. அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா சித்ரா வழக்கம் போல அவங்களோட அழுக்கான ட்ரெஸ்லயே வந்திருந்தாங்க. அதனால அவங்க ஆடிட்டோரியத்துல ஒரு மூலையில நின்றுட்டு இருந்தாங்க. ஸ்டேஜில் நடக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப போரா இருந்தது. சித்ராவும் அமைதியா ஸ்டேஜையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு ஸ்டேஜில் சொல்றாங்க,
இப்ப வரப்போறது 11வது படிக்கிற மிஸ் சித்ரா. சித்ரா அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே அந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிற எல்லாரும் கைத்தட்டிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையில சித்ராவோட பேரை அவங்க கிளாஸ்ல இருக்கிற யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. தான் பேரை கேட்ட உடனே சித்ரா திகைச்சு போய் நிக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் சித்ராவுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து சித்ராவோட காது கிட்ட சொல்றான், பயப்படாத, நீ சும்மா ஸ்டேஜ் மேல ஏறு, அப்புறம் உன்னை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ, 2 நிமிஷம் தான் போதும். இப்படி சொல்லிட்டு அந்த பையன் சித்ராவை ஸ்டேஜ் கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுட்டான். இங்க என்ன நடக்குதுன்னு சித்ராவுக்கு ஒன்றும் புரியல. அந்த ஸ்கூல் ஆடிட்டோரியத்தில் இருக்கிற எல்லா பசங்களும் எல்லா பொண்ணுங்களும் சித்ராவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டீச்சர் அவங்க எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்றாங்க. அப்புறம் சித்ரா பக்கத்துல வந்து ஏதாவது பேசுமான்னு சொல்றாங்க. அப்ப சித்ரா, அது என்னன்னா என்னோட பேரு சித்ரா. சித்ராங்கிற பேரை கேட்ட உடனே கீழ இருக்கிற எல்லாருமே சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவ பாட போறா, இல்ல இப்ப இவ அழ போறா. எல்லாரும் தான் பேச்ச கேட்டு சிரிச்சிட்டு இருக்கிறத சித்ரா பாக்குறாங்க. எல்லாரும் மறுபடியும் அவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ ஏன் சித்ராவோட டீச்சர் கூட சித்ராவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சித்ராவோட பேரை கொடுத்து சித்ராவை ஸ்டேஜ் கூட்டிட்டு வந்த அந்த பையன் ஒரு மூலையில் நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து சித்ரா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஆடிட்டோரியத்தோட சிவப்பு திரை மெதுவா மூடிடுறாங்க. சித்ரா அந்த சிவப்பு திரைக்கு பின்னாடி அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க. திடீர்னு தனக்கு முன்னாடி சிவப்பு கலரை பார்த்த உடனே சித்ராவோட முகம் மாற ஆரம்பிக்குது. சித்ரா வலியால கண்களை மூடிக்கிறாங்க. அப்புறம் தனக்கு தானே ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கண்ணு திறந்தா அவன் இந்த உலகத்துக்கே வந்துடுவான். இல்ல 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 சித்ரா, இல்ல வேண்டாம். சித்ரா இப்படி கண்களை மூடிக்கிட்டு இப்படி தனக்கு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. சித்ரா, கவலைப்படாத, இந்த பாழா போன உலகத்துல உனக்கு என்ன தவிர வேற யாருமே இல்ல. என்ன உன் கூடவே வச்சுக்கோ, நான் உனக்கு பலமா இருப்பேன், நீ பலவீனமா இருக்க மாட்ட. இத கேட்ட உடனே சித்ரா பாதி கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கண்களை முடிக்கிறாங்க. இங்க பாரு, நான் உன் முன்னாடி தான் நிக்கிறேன், பாரு பாரு, நான் உன் முன்னாடி தான் நிக்கிறேன், பாரு. உன்னோட எல்லா துக்கத்துல இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு உதவியா இருப்பேன். இங்க பாரு, நான் உன் முன்னாடி தான் நிக்கிறேன், பாரு, என்ன கண்ணை திறந்து பாரு. அப்புறம் கடைசியில சித்ரா கண்களை திறந்து பார்க்கறாங்க. அவங்களுக்கு முன்னாடி சிவப்பு நிறத்துல திரை தெரியுது. அதுக்குள்ள 2 பேர் இருக்கிறத பாக்குறாங்க. தூரத்துல இன்னொரு பிசாசும் இருக்கு. அத பாக்குறதுக்கு நரகத்தை பாக்குற மாதிரியே இருந்தது. அதுல மக்கள் வலியால கத்திக்கிட்டும் கதறிக்கிட்டும் இருந்தாங்க. நரகத்துல யாரையோ உரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. யாரையோ குடிக்கிற எண்ணெயில போட்டு வறுத்தெடுத்துட்டு இருந்தாங்க. அங்க எல்லாரும் வலியோடையும் வேதனையோடையும் இருந்தாங்க. இத சித்ரா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அழுகிய உருவத்தோட ஒரு பேய் சித்ரா முன்னாடி வந்து நிக்குது. அது சித்ராவை பார்த்து சொல்லுது, அப்படின்னா உனக்கு நான் வேணும் தானே? அட நீயா? எப்ப பார்த்தாலும் என் கனவுல வருவ. ஏதோ எரியற மாதிரி ஒரு கனவு. நீயே இந்த மாதிரி எந்த சக்தியும் இல்லாம இருந்தா நீ என்ன காப்பாத்த போற? நான் இந்த நரகத்துல இருக்கிற சபிக்கப்பட்ட ஒரு அரக்கன். என்னை விட வலிய தாங்கிறதுக்கும் வலிய குடுக்கறதுக்கும் இந்த நரகத்துல வேற எந்த பேயாலையும் முடியாது. இப்படி சொல்லிட்டு அந்த அரக்கன் சித்ராவுக்கு கை கொடுக்கறான். அப்ப சித்ராவும் கை கொடுக்கலாம்னு போறாங்க. அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. ஏய் மேடம், போதுமா, ஆனுவல் டேவே முடிஞ்சு போச்சு. சித்ரா இதை கேட்கும்போது சித்ரா ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி சிவப்பு கலரா திரை மட்டும்தான் தெரியுது. இதுக்கு அர்த்தம் சித்ரா இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே சித்ராவோட கனவுல தெரிஞ்சது. இது எல்லாமே ஒரு மாயை தான். அப்ப அந்த பையன் திடீர்னு சித்ராவை கீழே தள்ளி விட்டுறான். ஏய், சொன்னது கேட்கலையா? நான் உன்னை போன்னு சொன்னேன். உண்மையில அதே பையன்தான் சித்ராவோட பேரை எழுதி கொடுத்து சித்ராவை ஸ்டேஜுக்கு வர வச்சு சித்ராவை அவமானப்படுத்தணுமே. அந்த பையனை பார்த்து சித்ரா ரொம்ப கோவத்துல அந்த பையனோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த பையனை ஸ்டேஜுக்கு வெளியில தூக்கி வீசிடுறாங்க. அந்த பையன் ஆடிட்டோரியத்துல எல்லாருக்கும் மத்தியில ஒரு பிணமா போய் விழுந்தான்.
அதை பார்த்து எல்லாரும் அலற ஆரம்பிக்கிறாங்க. டீச்சர்லாம் இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த நேரத்துல சோப்பு திரை மேல போகுது. அப்ப சித்ரா அந்த ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் முன்னாடி மைக் பக்கத்துல வராங்க. சித்ரா ஏற்கனவே மாறி இருந்தாங்க. அவங்களோட கண்ணு ரொம்ப கருப்பா இருந்தது. அவங்களோட உடலும் ரொம்ப கம்பீரமா மாறி இருந்தது. நீங்க எல்லாரும் என்ன பார்த்து நல்லா சிரிச்சீங்கல்ல, இப்ப என்னோட சான்ஸ். இப்படி சொல்லிட்டு சித்ரா கண் சிமிட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆடிட்டோரியத்துல இருக்கிற எல்லா ஜன்னலும் மூடிடுது. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எதுவுமே புரியல. சித்ரா கையில சைகை பண்ண உடனே ஒரு பையன் அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஆடிட்டோரியத்தோட மேல் கூரையில பட்டு அவன் தலை தர்பூசணி மாதிரி சதறிடுச்சு. அப்ப அந்த இடத்துல ரத்தமலை பொழிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த ஆடிட்டோரியத்துல இருந்த எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. அங்க இருக்கிற ஜன்னலை திறக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அதை யாராலையுமே திறக்க முடியல. அங்க நாலா பக்கமும் மரண ஓலம் கேட்டுட்டு இருந்தது. சித்ரா மைக் முன்னாடி நின்று சத்தமா சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு எல்லாரும் அழ ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க எல்லாரையும் பார்த்து சித்ரா சொன்னாங்க, சிரிங்க சிரிங்க, ஏன் சிரிக்க மாட்டேங்கிறீங்க, சிரிங்க. இப்படி சொல்லிட்டு மறுபடியும் சைகையாலேயே இன்னொரு பையனை தூக்குறாங்க. அவன் அப்படியே ரொம்ப வேகமா தரையில அடிக்கிறாங்க. அவனோட உடல் ஒரு பலூன் மாதிரி வெடிச்சிருச்சு. இவ்ளோ பயங்கரமான இந்த மரணத்தை பார்த்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அப்ப சித்ரா மட்டும் மைக் முன்னாடி நின்று சுத்தமா சிரிச்சுட்டே இருந்தாங்க. சித்ரா சிரிக்கிறத அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சரும் அமைதியா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் சைகையால இன்னொரு பையனை தூக்கி அவனை ஃபேன்ல இடிக்கிறாங்க. மறுபடியும் அங்க ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. இப்படி அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையா தரையில அடிச்சு அவங்கள கொண்டுட்டு இருந்தாங்க. யாராவது அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்கள அங்கிருந்து தூக்கி தரையிலேயோ இல்ல சீலிங்லயோ இடிச்சு அவங்க எல்லாரையுமே கொண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா 70 பேரை சித்ரா ரொம்ப கொடூரமா கொண்டுட்டாங்க. அந்த ஆடிட்டோரியத்துல எல்லா இடத்துலயுமே இறந்து போன உடல்கள் தான் இருந்தது. சில உடல்கள் தரையில சிதறி இருந்தது, சில உடல்கள் சீலிங்லயே இருந்தது. ஆனாலும் சித்ராவுக்கு இன்னும் கோபம் குறையல. சித்ரா அந்த ஆடிட்டோரியத்துல இருக்கிற ஒரே ஒரு பையனை மட்டும் கொல்லாம இருந்தாங்க. அப்ப திடீர்னு அந்த பையன் வந்து சித்ராவோட தலையிலேயே அடிச்சிடுறான். சித்ரா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்ப அந்த ஆடிட்டோரியத்தோட எல்லா கதவுகளும் ஜன்னல்களும் திறக்குது. அந்த ஆடிட்டோரியத்தோட சீலிங்ல இருந்த எல்லா பாடிஸும் கீழே விழ ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சித்ராவுக்கு சுயநினைவு வருது. அப்ப சித்ரா ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சாக்கடையில இருந்தாங்க. ஸ்கூல்ல நடந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு தன்னைத்தானே அவங்க ரொம்ப வெறுப்பா பார்த்தாங்க. அப்புறம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு குற்ற உணர்ச்சியில அவங்க தன்னைத்தானே அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. நீ என்ன வச்சு என்ன பண்ண வச்சிருக்க? எல்லாமே இப்ப நாசமா போச்சு. அப்புறம் ஒளிஞ்சு நின்று ஸ்கூல்ல நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க நிறைய போலீஸும் நிறைய ஆம்புலன்ஸும் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய நியூஸ் சேனல்ஸும் இருந்தது. இதெல்லாம் சித்ரா அமைதியா ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே வீடு திறந்திருக்கிறத பார்த்து சித்ரா வீட்டுக்குள்ள அடியெடுத்து வச்சு மெதுமெதுவா வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தங்க கத்தியால அவங்க வயிறுல குத்திடுறாங்க. நீ ஏதோ ஒரு நாள் இப்படி பண்ணுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ யாரு தெரியுமா? என்ன நாசனம் பண்ண ஒரு ஆளுக்கு பிறந்தவ நீ. அவன் ரொம்பவே கெட்டவன். பின்ன அவனால பிறந்த நீ எப்படி இருப்ப? நீ பொண்ணே கிடையாது, நீ பேய். என்ன மோசம் பண்ணி ஏமாத்தினவனுக்கு பிறந்த பேயிடி நீ. இது சுலேகாவோட வார்த்தை. சித்ராவோட வயிற்றிலேயே குத்துனது வேற யாரும் இல்ல, அவங்க அம்மா சுலேகா தான். அவங்க அந்த கத்தியை தொடர்ந்து ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. சித்ராவோட வயிறை மெதுமெதுவா அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. சித்ரா வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு சித்ரா மறுபடியும் சைகையால தான் அம்மாவோட இதய துடிப்பை நிறுத்திடுறாங்க. அப்ப சுலேகா நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. மெதுமெதுவா அவங்களோட கண்ல இருந்தோ மூக்குல இருந்தோ ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஆனா சித்ரா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. தான் அம்மாவை கொன்னதுக்கு அப்புறம் தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக மற்றவங்க கிட்ட உதவி கேட்க தெருக்குள்ள போறாங்க. ஆனா அந்த சிட்டில இருக்கிற எந்த ஒரு கதவும் திறக்கவே இல்லை. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா டிவிலையும் சித்ரா ஒரு பிசாசு அப்படிங்கிற நியூஸ் தீயா பரவ ஆரம்பிச்சது. சித்ரா வயிற்றை பிடிச்சுக்கிட்டு தடுமாறி ரோட்டுக்கு வந்துடுறாங்க. ரோட்ல இருக்கிற சில பேர் சித்ராவோட இந்த நிலைமையை பார்த்து உதவி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா சித்ராவோட முகத்தை பார்த்த உடனே அவங்க போலீஸ்க்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சித்ரா திடீர்னு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க.
ஆனா யாருக்கும் தெரியாது சித்ராவோட இந்த நிலைமைக்கு காரணம் அவங்களோட சூழ்நிலை தான் காரணம்னு. தான் வாழ இந்த உலகம் தகுதியற்றதுன்னு சித்ரா நினைக்கிறாங்க. ஆனாலும் அவங்க தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு எப்படியோ எந்திரிச்சு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒரு லாரி வந்து சித்ராவை நசுக்கிறது. அவங்க தெருவுல இருந்த யாராவது ஒருத்தராவது சித்ராவுக்கு உதவி பண்ணியிருந்தாலோ, இல்ல யாராவது சித்ராவை புரிஞ்சு சித்ரா கூட பேசியிருந்தாலோ, இல்ல குறைஞ்சபட்சம் அங்க இருக்கிற யாராவது மனிதாபிமானத்தோட நடந்திருந்தாலும் சித்ராவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. காட்டுக்கு நடுவுல இருந்து ரொம்ப சத்தமா அலறல் சத்தம் கேக்குது. அதே காட்டுல இருந்து ஓனாய் கத்துற சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல இடி மின்னலோட மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. சுலோச்சனா தான் மடியில இருந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு அவங்களோட பெட்ரூமை விட்டு வெளியே வந்து ஹாலுக்குள்ள போறாங்க. அப்புறம் இன்னொரு ரூமோட கதவை தட்டுறாங்க. என்னங்க, தயவு செய்து நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இந்த நடு ராத்திரில பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கறது சரி கிடையாது. ஏதாவது காட்டு விலங்கு வந்து அவனை இழுத்துட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? உயிரே போயிடுமே. சுலோச்சனா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு மட்டும் நம்ம அவனை தண்டிக்கலன்னா இதுவே நாளைக்கு அவனோட வாழ்க்கைக்கே எதிரி ஆயிடும். அவன் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கட்டும், சீக்கிரமா எல்லாமே சரியா போயிடும். சுலோச்சனா கிட்ட இப்படி சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்டடி ரூம்ல தான் கையில வச்சிருந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப சுலோச்சனா கதவு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மின்னல் ரொம்ப அதிகமா மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால அந்த காடே மூழ்கிற நிலைமையில இருக்கு. தயவு செய்து மன்னிச்சிடுங்க. என்னோட புள்ள இறந்து போயிட்டு இருந்தா என்னால பார்க்க முடியாது. நான் இப்பவே என் புள்ளைய கூட்டிட்டு வரதுக்கு போறேன். அட, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு மட்டும் என்ன அவன் மேல அக்கறையே இல்லையா? சுலோச்சனா, சுலோச்சனா, எங்க போயிட்ட? இப்படி சுலோச்சனாங்கிற பேரை சொல்லிக்கிட்டே பெட்ரூமுக்கு வந்து பாக்குறாரு. அங்க குழந்தை தூங்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு மின்னல் அடிக்கிற சத்தம் கேக்குது. உடனே அவர் ஜன்னலுக்கு பக்கத்துல போய் ஜன்னல் வழியா பாக்குறாரு. அப்போ வெளியில ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் அவங்க இருக்கிற அந்த வீட்டோட கதவும் திறந்திருக்கு. சுலோச்சனா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவரும் ஒரு குடையை எடுத்துக்கிட்டு அந்த மலையில நடக்க ஆரம்பிக்கிறாரு. சீக்கிரம் வாங்க. சுலோச்சனா கத்தர் சத்தம் கேட்டு குடையை போட்டுட்டு சுலோச்சனா நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. சுலோச்சனா கிட்ட போன உடனே அங்க ஒரு கயிறு இருக்கிறத பாக்குறாரு. விலங்குகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அங்க அமைக்கப்பட்ட வேலையும் கூட உடைஞ்சிருந்தது. தப்பிச்சு போயிட்டானோ என்னவோ. அது எப்படிங்க அவ்வளவு நம்பிக்கை அவன் எங்கேயாவது போயிருப்பான்னு சொல்ல முடியுது? என்ன ஆச்சோ என்னமோ. ஏய், அவன் ஒரு பேய். அவன் போய் எந்த விலங்கு தூக்கிட்டு போயிருக்க போகுது? என்ன ஏன் இப்படி ஒரு மிருகம் மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்க? என்ன விட்டுரு, இல்ல நான் உன்னை கொன்னுருவேன். என்னை விடு, இல்ல நான் உன்னை கொன்னுருவேன். ஆஹா, அப்படியா? நானே ஒரு வேட்டைக்காரன், உனக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், போ போ. அந்த வேட்டைக்காரர் அப்படி சொல்லிட்டு அந்த பையனை ஒரு மரத்துல கட்டி போடுறாரு. அப்புறம் ஏகம் பண்றதுக்காக எல்லாத்தையுமே அவர் தயார் பண்றாரு. அந்த காட்டுக்கு நடுவுல ரொம்ப சத்தமா மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்துல நிறைய மண்டை ஓடுகள் இருக்கு. காட்டுக்கு நடுவுல இருக்கிற இந்த இடம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த வேட்டைக்காரர் அங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற மண்டை ஓடுகளை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த பையன் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு 11 வயசு இருக்கும். அவ்வளோ மோசமான வேட்டைக்காரனை பார்த்தும் கூட அந்த பையனோட கண்ணில் துளி கூட பயம் இல்லை. அந்த வேட்டைக்காரன் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா இருந்தான். இருந்தாலும் அந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணாலும் அந்த பையன் சரி சாய்க்கவே இல்லை. அப்புறம் அந்த வேட்டைக்காரனோட மூஞ்சிலே அவன் காரி துப்பிடுறான். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? என்னை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? கூடி சீக்கிரம் பயந்து தெரிச்சு ஓட போறடா. நீ பயந்து ஓடலன்னு வெயி, நான் வேட்டைக்காரனே கிடையாதுடா. நான் இன்னைக்கு சிங்கத்தை பலி கொடுக்கறதா தான் இருந்தேன். ஆனா நான் உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன். நான் இப்போ உன்னை பலி கொடுக்க போறேன். நீ வேட்டைக்காரன் இல்ல, நீ ஒரு திருடன். ஏய், ஒழுங்கா பேசு. நான் திருடன் இல்ல, நான் ஒரு வேட்டைக்காரன். ஒரு வேட்டைக்காரன் அப்படிங்கிறவன் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு குழந்தைய தனியா கூட்டிட்டு வந்து அவனை இப்படி மறைச்சு வைப்பாங்களா? அந்த பையனோட பேரு எக்ஷி. அந்த எக்ஷியோட பேச்சை கேட்டு அங்க கீழே கடந்த ஒரு வாளை எடுத்து அந்த வேட்டைக்காரன் ஓங்குறான். அப்புறம் ஒரே வீட்டுல அந்த பையனோட கயிறை அப்படியே அறுத்து விட்டுறாரு. அப்புறம் வேட்டைக்காரன் சொல்றான், நீ ஒன்னும் சாதாரண குழந்தை இல்ல, நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரி ஒரு பிசாசு மாதிரியே இருக்க. போ, இங்க இருந்து போ. உன்னால முடிஞ்ச வரைக்கும் இங்க இருந்து ஓடிடு. ஏன்னா இந்த வேட்டைக்காரன் எப்படி வேட்டையாடுறதுன்னு உனக்கு இப்ப காமிக்க போறான். இங்க இருந்து ஓடு.
அந்த வேட்டைக்காரன் அப்படி கத்தின உடனே யக்ஷி அந்த வேட்டைக்காரனை தள்ளி விட்டுறான். அந்த வேட்டைக்காரனோட வால் கீழே விழுந்துருது. அதை எடுத்துக்கிட்டு யக்ஷி அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சான். அந்த வேட்டைக்காரன் அங்கிருந்து அக்னி குண்டத்துல விழுந்துட்டான். அதுல அவனோட முகம் பாதி கருகிடுச்சு. அப்புறம் அந்த வேட்டைக்காரனோட கத்துற சத்தம் அந்த காடு முழுவதும் எதிரொலிச்சது. இடியும் மின்னலும் அதிகமா இருக்கிற அந்த சமயத்துல அந்த அடர்ந்த காட்டுக்கு மத்தியில அந்த வேட்டைக்காரன் நெருப்புல இருந்து எந்திரிச்சு கையில ஒரு வில்லும் அம்பும் எடுத்துக்கிட்டு யக்ஷனை தேடி எரிஞ்ச முகத்தோட வெளியே வராரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த வேட்டைக்காரன் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு யக்ஷனை பார்த்து சரியா குறி வச்சு ஒரு அம்பை யக்ஷன் நோக்கி விட்டுறான். அது நேரா போய் அவன் மேலேயே விழுது. ஆனா யக்ஷன் எப்படியோ தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சான். அப்புறம் அந்த வேட்டைக்காரனோட பார்வையில இருந்தே மறைஞ்சிட்டான். இப்படி யக்ஷன் காணாம போனதால அந்த வேட்டைக்காரன் அந்த இருட்டுல அங்கேயும் இங்கேயும் எல்லா அம்பையும் விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அடிச்சிட்டு இருக்கிற அந்த மின்னல் வெளிச்சத்துல அந்த வேட்டைக்காரன் எதையோ பார்த்துடுறான். அப்புறம் மறுபடியும் மின்னல் வர வரைக்கும் அந்த இடத்தையே கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த தடவை மின்னல் வந்த உடனே அந்த வெளிச்சத்துல வேட்டைக்காரன் பார்க்கறான். யக்ஷன் அங்க ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த வேட்டைக்காரன் யக்ஷனை பார்க்கல, யக்ஷனோட ஷூ மட்டும் தான் பார்த்தான். அதனால அவன் வில்லையும் அம்பையும் அதே இடத்துல விட்டுட்டு இடுப்புல இருந்த கத்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு யக்ஷனை நோக்கி நடந்து போறான். அந்த வேட்டைக்காரன் அங்க போய் பார்த்தா யக்ஷனோட ஷூ மட்டும் தனியா இருக்கு. அந்த பிசாசு என்ன ஏமாத்திட்டான். அந்த வேட்டைக்காரன் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது யக்ஷன் அந்த வேட்டைக்காரனோட நெஞ்சிலேயே கத்தி இறக்கிடுறான். அப்புறம் தன்னை குத்தின யக்ஷனோட கையை பிடிச்சுக்கிட்டு அந்த வேட்டைக்காரன் சொல்றான், நீ என்னை விட ஒரு பெரிய பிசாசா மாறிட்ட. நான் பிசாசு இல்ல, நான் ஒரு வேட்டைக்காரன். நான் வேட்டைக்காரன். அந்த வேட்டைக்காரனோட கத்தியிலேயே யக்ஷன் அந்த வேட்டைக்காரனை கொன்னுட்டான். அந்த வேட்டைக்காரன் இறந்த உடனே யக்ஷனோட உடல் மொழி அப்படியே மாற ஆரம்பிக்குது. ஒரு பிசாசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே மிருகம் மாதிரி முகந்து பார்க்கறான். அப்ப அந்த இடத்துல அவனுக்கு அவன் அப்பாவோட குரல் கேட்குது. யக்ஷன், யக்ஷன் எங்க இருக்க? யக்ஷன். தான் அப்பா தன் நோக்கி வரதை பார்த்து யக்ஷன் உடனே அந்த வேட்டைக்காரனோட உடலை அந்த காட்டுக்குள்ள மறைக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் கையில இருக்கிற அந்த கத்தியோட ஒரு புதருக்குள்ள போய் அந்த வேட்டைக்காரனோட பாடியை வச்சுட்டு தான் அப்பாவோட குரல் வந்த பக்கமா பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் போகும்போது கத்தியை மறைச்சிக்கிறான். அவனோட அப்பாவை பார்த்துடுறான். தம்பி, எங்கப்பா போயிருந்த? உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்தே போயிட்டோம். நீங்களாப்பா என்ன பார்த்து கவலைப்பட்டீங்க? ஏன்பா நான் வருத்தப்பட மாட்டேனா? நான் உன் அப்பா. உன்னை நினைச்சு எனக்கு கவலையே தான் இருக்கு. நீ ஏதாவது தப்பு பண்ணா மட்டும் எனக்கு உன் மேல ரொம்ப அதிகமா கோவம் வருது. இங்க பாருப்பா, அது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான். யக்ஷன், உன் கையில ரத்தமா இருக்கு பாருப்பா. காயம் ஏற்பட்டுருச்சா? காயமா? ஆமாப்பா, காயம்தான். என்ன ஒரு வேட்டைக்காரன் கொல்லணும்னு நினைச்சான். நான் அந்த வேட்டைக்காரனை கொன்னுட்டேன். அவனோட ரத்தம் தான் இது. அவனோட பாடியை நான் இந்த புதருக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கேன். யக்ஷன் இப்படி சொன்னதை கேட்டு யக்ஷனோட அப்பா யக்ஷனை ஓங்கி அடிச்சிடுறாரு. அப்புறம் யக்ஷனை தொடர்ந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் யக்ஷனோட கன்னத்துல ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பா தொடர்ந்து திட்டிக்கிட்டே அடிச்சுட்டே இருக்கிறத பார்த்து யக்ஷனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. அடிச்சுக்கிட்டே அவங்க அப்பா சொல்றாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒரு நாள் இப்படிதான் வந்து நிப்பன்னு. அந்த வேட்டைக்காரன் எதுக்கு உன்னை கொல்ல போறான்? நீ இந்த மாதிரியான ஒரு செயலை செய்வன்னு நான் கண்டிப்பா எதிர்பார்த்தேன். நீ அவனை எதுக்கு கொன்ன? நான் அவனை மட்டும் இல்லைங்கப்பா, நான் உங்களை கூட கொல்லுவேன். உங்க காலம் முடிஞ்சிருச்சு. நீங்க செத்து போயிருங்க அப்பா. குட் பை. யக்ஷன் பண்ண இந்த கொடூரமான காரியத்தை பார்த்து அந்த காடே அதிர்ந்து போயிருக்கும். யக்ஷன் தான் அப்பாவோட நெஞ்சு மேல உட்காந்துக்கிட்டு தொடர்ந்து தான் அப்பாவோட நெஞ்சில குத்திக்கிட்டே இருந்தான். யக்ஷன் ஒரு பிசாசா மாறிட்டான். அப்ப திடீர்னு அந்த காட்டுல ஒரு புதருக்கு பின்னாடி இருந்து இன்னொருத்தர் கத்துற சத்தம் கேக்குது. அந்த சத்தம் யாரோடதுன்னு பார்த்தா யக்ஷனோட அம்மாவோட சத்தம். அவங்க அங்கதான் ஒரு புதருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. தான் மகன் தான் கணவர் கொள்றத பார்த்து அதிர்ச்சியாகி நின்னாங்க. அதை பார்த்து அவங்க தொடர்ந்து சத்தமா கத்திக்கிட்டே இருந்தாங்க. தான் அப்பாவை கொண்டு முடிச்சதும் அதே ரத்தக்கரை படிஞ்ச கத்தி எடுத்துக்கிட்டு தான் அம்மாவை நோக்கி வேகமா வரான். அந்த யக்ஷன் அவங்களையும் கொண்டுடுவானா? நிஜமாவே அந்த யக்ஷன் யாரு? இவங்களோட வயிற்றுல தான் அவன் பிறந்திருந்தானா? இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கூடிய சீக்கிரம் இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை. அடர்ந்த காட்டுல ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழை தண்ணியோட ரத்தமும் கலந்திருக்கு.
எக்ஷன் அவங்க அப்பாவோட நெஞ்சிலேயே கத்தியால குத்திக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவை ரொம்ப கொடூரமா கொன்னுகிட்டு இருக்கான். அவனோட ஒவ்வொரு குத்துக்கும் அவங்க அப்பாவோட உடம்புல இருந்து ரத்தம் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த காடே ரொம்ப பயங்கரமா இருந்தது. எக்ஷன் இப்படி குத்திட்டு இருக்கிறத அந்த காட்டுல இருந்த அவங்க அம்மா பாத்துடுறாங்க. இந்த பயங்கரமான சம்பவத்தை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப பயந்து போய் அப்புறம் சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. தான் சொந்த மகன் தான் கணவரை கத்தியால குத்திட்டு இருக்கிறத பார்த்தா எந்த அம்மாவால தான் தாங்க முடியும்? அவங்களோட சொந்த மகனாலேயே அவங்க விதவை ஆயிட்டாங்க. எக்ஷனோட இந்த கொடூரமான செயலால எக்ஷனோட அம்மா நிலை தடுமாறி நின்னுட்டு இருந்தாங்க. தான் கணவரை குத்துன அந்த கத்தி தான் மகனோட கையில இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா எக்ஷன் அவங்க அப்பாவோட உடல் மேலேயே உட்கார்ந்துட்டு இருந்தான். மெதுவா எக்ஷன் ரொம்ப பயங்கரமான மிருகமா மாறிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க அப்பாவோட நெஞ்சில இருந்த அந்த கத்தியை எடுத்துட்டு அவனோட அம்மாவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அப்ப எக்ஷனோட காலை அவனோட அப்பா பிடிச்சுக்கிறாரு. அப்புறம் எக்ஷன் நிலைத்திடு மாதிரி தரையில விழுந்துடுறான். சுலோச்சனா, இங்கிருந்து ஓடிடு, இவன் மிருகம், இவன் உன்னை சும்மா விட மாட்டான். சுலோச்சனா புதருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அவன் உன்னை விட மாட்டான் அப்படின்னு அவங்க கணவர் சொன்னது அவங்க காதுக்கு தெளிவா கேட்டுச்சு. சுலோச்சனாவுக்கு இருந்தது ஒரு மகன் மட்டும் இல்ல, 2 மகன்கள். எக்ஷனோட சகோதரன் தகஸ், இரட்டை பிறவிகள். சுலோச்சனாவுக்கு எக்ஷனால உயிர் காப்பாத்து இருக்கிறதால சுலோச்சனா இப்ப அந்த காட்டை விட்டு ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்க எக்ஷன் தன்னை விடுவிக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நைட்டிக் எக்ஷனோட காலை ரொம்ப கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. எக்ஷனால காலை விடுவிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எக்ஷன் ரொம்பவே சின்ன பையனா இருந்த போதும் அவன் ஒரு அரக்கன். அவனுக்கு அரக்க குணம் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால அங்கிருந்த கத்தி எடுத்து ஒரே வெட்டுல அவங்க அப்பாவோட கையே வெட்டிட்டான். அவங்க அப்பாவோட கை துண்டாயிருது. தான் கை துண்டான உடனே அதை பார்த்து அவர் மயக்கம் போட்டு அதே இடத்துல விழுந்து இறந்துடுறாரு. ஆனா எக்ஷன் அவனோட அம்மா எந்த பக்கம் போனாங்களோ அந்த பக்கமா பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். தான் சொந்த அப்பாவை கொன்னு அவரோட ரத்தக்கரையா இருக்கிற அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போறான். அவனோட இரட்டை சகோதரன் தக்ஷா அங்க இல்ல. உடனே அவன் ஆள்ல முட்டி போட்டுக்கிட்டு சத்தமா சொல்றான், எல்லாரும் பயந்து ஓடிட்டீங்களா? இந்த வேட்டைக்காரனுக்கு எல்லாரும் பயந்து ஓடிட்டீங்களா? இப்ப நான் தனியா இருக்கேன், தனியா தான் இருக்கேன். அம்மா, நாம இப்ப எங்க போறோம்? தக்ஷாவுக்கும் அப்பாவுக்கும் என்னாச்சுமா? இது தக்ஷோட குரல். தக்ஷனோட குரல் ரொம்ப தூரத்துல கேட்டுச்சு. உடனே அவன் கத்தி எடுத்துக்கிட்டு சத்தவர பக்கமா பார்த்து ஓட ஆரம்பிச்சான். தக்ஷனை கூப்பிட்டுக்கிட்டு சுலோச்சனா ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருந்தாங்க. எக்ஷன் கத்தி எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்தான். உடனே சுலோச்சனா தக்ஷனை மட்டும் ஒரு விறகு வண்டியில ஏத்தி விட்டுறாங்க. அந்த விறகு வண்டியோட டிரைவருக்கு பணம் கொடுத்து அவரை ரொம்ப வேகமா இந்த இடத்துல இருந்து கிளம்ப சொல்லி சொல்றாங்க. டிரைவர் இவ்வளோ அதிகமான பணத்தை பார்த்த உடனே பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த டிரைவர் வண்டி எடுத்துட்ட உடனே அந்த வண்டியில ஏறதுக்காக சுலோச்சனா அந்த வண்டி பின்னாடியே ஓடுறாங்க. ஆனா எக்ஷன் தான் கையில வச்சிருக்கிற அந்த பாலை வீசுறான். அது அவங்களோட அம்மாவோட முதுகிலேயே குத்திருது. அவங்க கீழே விழுந்துடுறாங்க. தக்ஷன் இந்த விறகு வண்டியில இருந்து பார்த்து ரொம்ப சத்தமா கத்துறான், அம்மா! இருங்க இருங்க, தயவு செய்து வண்டி நிக்க வைக்காதீங்க. என்னோட குழந்தை இங்க இருந்து எங்கேயாவது தூரமா பத்திரமா கூப்பிட்டுட்டு போங்க. அம்மா, என்ன விட்டுட்டு போகாதீங்கம்மா. 20 வருடங்களுக்கு பிறகு. எதுக்காக அலறீங்க தக்ஷ்? அம்மா எங்கேயும் போல. நான் இது வரைக்கும் அம்மாவை பார்த்ததே இல்ல. ஆனா எப்பவுமே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும், அம்மா நம்ம கூட இருக்காங்கன்னு. நீங்க எப்ப பார்த்தாலும் அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்க அழறத பார்த்து அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அப்பா அம்மா, அப்பா அம்மா, நான் ரெடி ஆயிட்டேன். நீங்க அழறீங்களா? என்னாச்சு? ஒன்னும் இல்லடா செல்லம், நான் உங்க அம்மா கூட சும்மா பேசிட்டு இருந்தேன்டா. சரி, நம்ம இப்ப டிராவல் போலாமா சிம்லாக்கு? 20 வருடங்களுக்கு பிறகு தக்ஷன் இப்போ ஃபேமிலி மேனா மாறிட்டாரு. அவருக்கு அழகான மனைவியும் 10 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சிம்லாவுக்கு போறாங்க. சிம்லாவுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்றாங்க. சாயங்காலம் ஆன உடனே அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டுட்டு நைட் ஒன்னா தூங்கிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் வழக்கமா போற மாதிரி தான் போனது. அப்புறம் ஒரு நாள் அவரோட மகள் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து ஒரு போன் வந்தது. நைரா ரத்தவாந்தி எடுத்ததா சொல்றாங்க. தக்ஷன் இதை கேட்ட உடனே ஸ்கூலுக்கு போறாரு. அவங்க நைராவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா நைராவோட ரிப்போர்ட் பார்க்கும்போது எல்லாமே நார்மலா தான் இருந்தது. அவர் நைராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்படியே சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்படியே நைட்டும் ஆயிடுது. அப்பல இருந்த நைரா எதுவும் பேசவும் இல்ல, சாப்பிடவும் இல்ல. தக்ஷனும் மாயாவும் அதுக்கப்புறம் நிறைய டாக்டரை பார்த்து பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க. ஆனா நைரா கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லை.
அது மட்டும் இல்லாம நைரா தூங்கவும் இல்ல. நைராவோட கண்ணுக்கு கீழே கருவளையம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பலவீனமாயிட்டா. டாக்டர் அவரோட ரிப்போர்ட்ல எல்லாமே நார்மலா இருக்குன்னு தான் சொல்றாரு. தக்ஷின் எந்த டாக்டரை பார்த்தாலும் எல்லா டாக்டரும் நைரா நார்மலா இருக்கிறதா தான் சொல்றாங்க. தக்ஷின் இதை பத்தி பேச அவங்க ஃப்ரெண்டை வர சொல்லியிருந்தாரு. அவரோட ஃப்ரெண்ட் அமானுஷயத்துல நம்பிக்கை இருக்கிறவர். அவர் தக்ஷினோட வீட்டுக்கு வந்த உடனே தக்ஷினோட வீட்டுல ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி இருக்கிற மாதிரி அவர் உணர்றாரு. அவர் சொல்றாரு தக்ஷினோட மக நைராவுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்றாரு. இதை கேட்ட உடனே மாயா அழுதுகிட்டே வேகமா போய் நைராவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்ப கூட நைரா எதுவும் பேசாம ஒரு சிலை மாதிரி அமைதியா நின்னுட்டு இருந்தா. தக்ஷ் தக்ஷ் தயவு செய்து நீங்க ஜோக் பண்ணாதீங்க. என்னோட குழந்தைய முன்ன மாதிரி ஆக்கிடுங்க. என் குழந்தையில என்னால வாழ முடியாது. தான் குடும்பம் தான் கண்ணு முன்னாடி இப்படி ஆயிட்டு இருக்கிறத பார்த்து தக்ஷினால தாங்கிக்கவே முடியல. அவர் ரொம்ப பயந்து போயிட்டாரு. அப்ப அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் சந்திக்க சொல்லி அவர் அட்வைஸ் பண்றாரு. உடனே தக்ஷின் கால் பண்ணி அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவங்களோட டோர் பெல் அடிக்குது. தக்ஷின் கதவை திறந்த உடனே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் நின்னுட்டு இருந்தாங்க. உங்க வீட்ல எல்லா இடத்துலயும் நெகட்டிவ் எனர்ஜியாவே இருக்கு. நைரா அந்த ரூம்ல தானே இருக்கா? ஆமா, ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க உங்களுக்கு அதை பத்தி சொல்லவே இல்லை. எங்களோட வேலையே அதுதான் மாயா. இந்த மாதிரி கெட்ட சக்திகள் எங்க இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நேரத்துல அந்த சக்தி ரூம்ல தான் இருக்கு. பயப்படாத. ஏதாவது நடந்திருக்கணும்னா இதுக்குள்ள நடந்திருக்கும். ஆனா உங்க வீட்ல எந்த ஒரு ஆபத்தும் நடக்கல. நான் ஒரு வாட்டி போய் நைராவை பார்க்க முடியுமா? சார்ல்ஸ், எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா இல்ல அந்த செடியை பார்த்துக்கிட்டே இருக்க போறியா? என்ன பண்றது? பழங்கால பொருட்களை பார்த்தா என் ஆன்மா அங்கேயே நின்னுடுது. சார்ல்ஸ். மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் கண்ணை காட்டின உடனே சார்ல்ஸ் நைராவோட தலை மேல சிலுவையை வச்சு ஏதோ மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் நைரா உட்காந்துட்டு இருந்த பெட் மேல அவங்களும் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் நைராவோட கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க கண்களை மூடிக்கிட்டு ஏதோ மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு நைரா கிட்ட அசைவுகள் தெரியுது. மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் மந்திரங்களை சொல்ல சொல்ல நைரா அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிச்சாங்க. நைராவோட சேர்ந்து மிஸ்ஸஸ் சார்ல்ஸும் பறந்துகிட்டு இருந்தாங்க. நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து மாயா ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்புறம் தக்ஷினை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காத்துல பறந்துட்டு இருந்த ரெண்டு பேரும் மெதுவா தரைக்கு வந்துடுறாங்க. அப்புறம் சார்ல்ஸ் தலையில சிலுவையை வச்சு எடுத்த உடனே நைரா அழ ஆரம்பிக்கிறா. மாயா உடனே நைராவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் தடுத்து நிறுத்தி சொல்றாங்க, இவங்க கிட்ட இருந்து தூரமா இருங்க. இவங்களோட உடலுக்குள்ள ஒரு குழந்தையோட ஆன்மா இருக்கு. அந்த பேயை வெளியே எடுங்க. என் குழந்தையை எப்படியாவது காப்பாத்துங்க. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நான் எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன். நாங்க இத பணத்துக்காக பண்ணல தக்ஷ். உன் பணத்தை நீயே வச்சுக்கோ. அந்த பணத்தை வச்சு இவளோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை வெளியெடுக்க முடியாது. ஏன்னா உன் பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா வெளியே வராம ரொம்ப பிடிவாதமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? என்னோட பொண்ணு இப்படிதான் இருக்க போகுதா? என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனா அதுக்கு என்ன வேணும்னு எனக்கு புரியல. அப்போ மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் நைராவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஆத்மா சொல்லுது அதுக்கு ஒருத்தரோட உயிர் வேணும் அப்படின்னு. அந்த உயிரை தக்ஷினோட கையால தான் எடுக்கணும்னு சொல்லுது. அப்போதான் உன் பொண்ணோட உடம்பை விட்டு வெளியே போகணும்னு சொல்லுது. இல்லைனா உன் பொண்ணோட உடம்புலயே தான் இருப்பேன்னு அந்த ஆத்மா சொல்லுது. இதை கேட்டு தக்ஷின் ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. ஏன்னா அவர் யாரையும் கொல்றதுக்கு தயாரா இல்ல. இருந்தாலும் அவர் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு யாரை கொல்லணும்னு கேட்கிறாரு. ஏன் என் கையால கொல்லணும்னு கேட்கிறாரு. தக்ஷின் இப்படி கேட்ட உடனே நைரா காத்துல பறக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் நைராவோட எலும்பெல்லாம் முறியிற மாதிரி சத்தம் கேக்குது. அப்புறம் நைரா தக்ஷினை பார்த்து ரொம்ப கோவமா சொல்றா, யார் சாகிறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு உனக்கு தெரியணுமா? சரி, நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோ. ஏன் அப்பா சாகணும், நான் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். என்ன கொன்னவன் என் அம்மாவையும் கொல்லுவான். என்ன என் அம்மா கண்ணு முன்னாடி ரொம்ப கொடூரமா கொன்னான். அவன் மனுஷனே கிடையாது. அவன் ஒரு வேட்டைக்காரன். அவன் காட்டுல இருக்கிற வேட்டைக்காரன். அவன்தான் உன்னோட அப்பாவையும் உன்னோட அம்மாவையும் கூட கொன்னவன். உன் இரட்டை சகோதரன் யக்ஷனை தான் நீ கொல்லணும். அவன் உன்னோட கண்ணு முன்னாடியே உன்னோட அம்மாவை கொன்னிருக்கான். அப்ப உன்னால உன் அம்மாவை காப்பாத்த முடியல. ஆனா அந்த தீய சக்தி கிட்ட இருந்து என் அம்மாவையாவது காப்பாத்து. தக்ஷின் கிட்ட அந்த ஆத்மா அப்படி கேக்குது. தக்ஷின் அவரோட அம்மாவோட மரணத்துக்காக பழி வாங்குவாரா? தக்ஷினால யக்ஷின் மாதிரி ஒரு கொடூரமானவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? இல்ல அந்த வேட்டைக்காரனுக்கு பலியாயிடுவாரா? அதை நம்ம ஷிகாரி கதையோட அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இந்த கதையை பத்தி நீங்க உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம்.
கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் இந்த கதையை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஷிகாரியோட அடுத்த பார்ட்ல நாம சந்திக்கலாம். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கர